பெண்கவியே, தமிழ் எனும் செந்தேனில் சுவைத்தரும் பாடல்களை கொடுத்த அவ்வையே, இவ்வுலகம் உள்ளவரை உன் புகழ் ஒளி வீசும். பூ என்றால் மணக்கும், தேனென்றால் இனிக்கும், தமிழ் எதிலுமே சிறக்கும். விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல் மனத்துக்கு பயிற்சி புத்தகம் வாசிப்பு என்று ஔவையின் ஆத்திச்சூடியில் கூறப்பட்ட கருத்துக்களை தன் அழகிய மொழியால் பேசி சென்ற தாரிகா ஸ்ரீக்கு பாராட்டுக்கள். Next, I would like to call lot number 12, Ashmita P, 3rd standard A3. Lot number 12, Ashmita P, 3rd standard A3. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஷ்மிதா பி. சிந்தனைக்கு சில கதைகள். புத்தகத்தின் ஆசிரியர் பெயர் ஆசி சம்பத். அவர் எதனால் அந்த கதை எழுதியிருக்காரு வாங்க பார்க்கலாம். பாட்டி குழந்தைகளுக்கு சொல்லும் கதை பொழுதுபோக்குக்கு சொல்லப்படும் போல் தெரியும், ஆனால் அவற்றில் ஆழ்ந்த பொருள் உண்டு. குழந்தைகள் எல்லாம் முதலில் கேட்ட கதை பாட்டி வடை சுட்ட கதை எனப்படும். காக்கா நரி கதையாகத்தான் இருக்கும். ஒரு ஊரில் பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அங்கேருந்து பசியோடு பறந்து வந்த காக்கா அந்த வடையை திருடிட்டு போய் மரத்தில் உட்காந்துக்குச்சான். அங்கேருந்து வந்த நரி அந்த காக்கா வாயிலிருந்து வடையை திருட தந்திரமாக யோசிச்சுச்சான். அந்த நரி சொன்னிச்சான், ஏ காக்கா காக்கா, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, நீ ரொம்ப அழகாக பாடுற, எனக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுறியான்னு கேட்டுச்சான். அந்த காக்கா கா 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 கான்னு கத்துனுச்சான். வாயிலிருந்து கீழே விழுந்த வடை அந்த நரி விட்டு போயிடுச்சான். இக்கதையின் நட்பொருள் என்ன? 1, திருடக்கூடாது. 2, நாம் ஒருவரிடம் திருடினால் அதை வேறொருவர் பறித்து செல்வார். 3, புகழ்ச்சியை பார்த்து மயங்காதே. 4, நம் பொருளை பறிக்க நினைப்பவர் நம் புகழ்ச்சியை பேசி ஏமாற்றுவார்கள். இப்படி சிந்தனையை தூண்டும் சின்ன சின்ன கதையே இந்த நூல். ஆசி சம்பத்தில் நம்பிக்கையை பற்றி எழுதியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாராமா. அந்த குரு தான் மாணவர்கள்கிட்ட சொன்னாராமா, நாம் எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும்னு. ஒருவேளை நம்பிக்கையோடு செய்யலைன்னா நம்மளோட எண்ணம் நிறைவேறாதுன்னு சொன்னாராமா. குரு சொன்ன கருத்து மாணவர்களுக்கு புரியலையாமா. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த குரு, மாணவர்களே எல்லாரும் அந்த கோழியை பாருங்க, அந்த கோழி தான் முட்டையிலேருந்து குஞ்சு வருமா வராதா என்று சந்தேகப்படலை. அது தான் முட்டையை நம்பிக்கையோடு அடை காக்கியது. அதனால் நாம்ளும் தன் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செஞ்சோன்னா நம்மளோட எண்ணம் நிறைவேறும். நன்றி, வணக்கம். 1000 கருத்துக்கள் உள்ளிருப்பினும் அமைதியாய் இருப்பது புத்தகம் மட்டுமே என சிந்தனைக்கு என்ற புத்தக கருத்தின் மூலம் சில மணித்துளிகள் சிறகடித்து சென்ற அஸ்மிதாவிற்கு வாழ்த்துக்கள். 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான நூல் அறிமுக போட்டி இனிதே நிறைவடைந்தது. Now I am glad to welcome our judges to share some thoughts about this book reading contest of grade 3rd and 4th. Good morning to everyone. I feel very glad to be a part of this competition. All the students have performed very well. I wish all the participants a very best of luck. Truly, it's a very inspiring to witness all your performance. If you participate like this competition, surely you can refine your skill. I wish all the best for all the participants. Thank you. Thank you, judges. Gratitude is a sign of noble souls. Here I would like to call Induval ma'am will share your thoughts. Good morning everyone.
First of all, I'm really very honored and proud to be a jury of this competition. I'm very much inspired, and I was really surprised to see the fabulous performance of the student. I really thank the management for conducting this type of competition to showcase their talents